ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஏர் இந்தியா விபத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கலாம்னு சில கோட்பாடுகள் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸால் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வெளியான புது வீடியோவால் விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வந்திருக்கு. வழக்கம் போல் ஏர் இந்தியா 171 விமானம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டுச்சு. ஆனால் 625 அடி உயரத்துக்கு போன வெறும் சில வினாடிகளில் பைலட்ஸ் மேடே காலை அறிவிச்சாங்க. போதுமான த்ரஸ்ட் இல்லாததால அந்த விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சிதறியது. இந்த மோசமான விபத்துக்கு அப்புறம் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஏர் இந்தியாவின் போயிங் 787-இன் 2 பிளாக் பாக்ஸையும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் மற்றும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். FDR அப்படிங்கிற பிளாக் பாக்ஸ் இன்ஜின் டேட்டா, ஏர்கிராஃப்ட் ஆல்டிடியூட், ஸ்பீட், ஃப்ளாப் பொசிஷன், ஆட்டோ பைலட் ஸ்டேட்டஸ், த்ரஸ்ட் மாதிரியான விஷயங்களை ரெக்கார்ட் செய்யும். இதுவே CVR காக்பிட் சவுண்ட்ஸ், ரேடியோ டிரான்ஸ்மிஷன், ஆடியோ சேனல்ஸ் மாதிரியான விஷயங்களை ரெக்கார்ட் செய்யும். அப்படி இந்த 2 பிளாக் பாக்ஸில் இருக்கிற டேட்டாஸை டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சுன்னு சொல்லுவாங்க. அனிவெல் மற்றும் கர்டஸ் ரைட் அப்படிங்கிற கம்பெனியால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பிளாக் பாக்ஸ் மோசமான விபத்து, அதிகமான வெப்பநிலை மற்றும் கடல் அழுத்தத்தை கூட தாங்குற வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வெளியான ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மூலமா ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டான கேப்டன் ஸ்டீவ் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பார்த்து ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் அதிர்ச்சியில் இருக்காங்க. விமானத்தோட அடிபாகத்தில் தெரிகிற அந்த கருவியின் பெயர் தான் ரேட், அதாவது ரேம் ஏர் டர்பைன். எப்போ ஒரு விமானத்தில் ஹைட்ராலிக் ஃபெயிலியர், எலக்ட்ரிக் ஃபெயிலியர் மற்றும் டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்படுதோ அந்த சமயத்தில் ரேட் அப்படிங்கிற கருவி வெளியே வரும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரேட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விண்ட் டர்பைன் மாதிரியானது. ஒரு விமானம் எமர்ஜென்சி சமயத்தில் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டர்பைனும் வேகமாக சுற்றும், அதிலிருந்து தேவையான சக்தி உருவாகும். ரேட் கருவி வெளியே வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த விமானத்தில் இன்ஜின் ஃபெயிலியர் தான் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. வெறும் இது மட்டும் இல்லாமல் ரேட் ஆக்டிவேட் ஆனதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சவுண்ட் சாதாரண விமானத்தோட சவுண்ட் மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொப்பலர் பிளேன் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதே போல் உயிர் பிழைச்ச அந்த பேசஞ்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விபத்துக்கு முன்னாடி ஒரு இடி மாதிரியான சத்தம் கேட்டுச்சு, விமானத்துக்குள்ள லைட்ஸ் விட்டு எரிஞ்சுதுன்னு. இது ரேட் ஆக்டிவேட் ஆனதுக்கான அறிகுறி. ஆரம்பத்தில் இந்த விபத்துக்கான ஒரு 3 தியரிஸை முன் வச்சாங்க. முதலாவது தியரி லாஸ் ஆஃப் பவர், பறவை இன்ஜினில் மோதி இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். ரெண்டாவது தியரி நோ ஃப்ளாப்ஸ் ஆன் டேக் ஆஃப், விமானத்தின் ரெக்கை பகுதியில் இருக்கிற ஃப்ளாப்ஸை வெளியெடுக்காம விமானத்தை டேக் ஆஃப் பண்ணதால விபத்து ஏற்பட்டிருக்கலாம். தியரி நம்பர் 3 ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்டட் ப்ரீமெச்சூர்லி, ஃப்ளாப்ஸ் முன்கூட்டியே பின்வாங்கப்பட்டதால விமானத்தால் சரியாக பறக்க முடியாமல் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வெளியான இந்த கிளாரிட்டியான வீடியோ மூலமாக இந்த விபத்துக்கு இந்த 3 தியரிஸும் காரணம் இல்லை, ரேட் கருவி ஆக்டிவேட் ஆனதால இன்ஜின் ஃபெயிலியர் தான் காரணம் அப்படின்னு கேப்டன் ஸ்டீவ் சொல்கிறாரு. ஆனால் இந்த விபத்துக்கான அதிகாரப்பூர்வ காரணம் இன்னும் வெளியாகலை. கண்டுபிடிக்கப்பட்ட 2 பிளாக் பாக்ஸஸில் இருக்கிற டேட்டாஸை டீகோட் பண்ண சுமார் 20 நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் இதில் தலையிட்டு விபத்துக்கான உண்மையான காரணத்தை வெளியே வரவிடாமல் தடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்படி நடந்தால் கடைசி வரைக்கும் உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாமல் போகும். அப்படி அந்த டேட்டாஸ் டீகோட் பண்ணதுக்கப்புறம் அது போயிங் நிறுவனத்துக்கு அனுப்பப்படும். அவங்க அதை சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு காட்டுவாங்க. குளோபல் ஏவியேஷன் கம்யூனிட்டி இந்த விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் உண்மை வெளியாகும்னு நம்பலாம். சரி, இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்க முடியுமா? ஹனிவெல், ஃபோர்ஜ் அப்படி இல்லைனா ரோல்ஸ் ராய்ஸின் ப்ளூ டேட்டா த்ரெட் மாதிரியான AI அமைப்புகளை விமானங்களை பொருத்தும் போது அது பேரழிவுக்கு முன்னாடியே எச்சரிக்கும். இது எப்படி சாத்தியமாகும்னா, இந்த அமைப்பு ஒரு விமானத்தின் இன்ஜின் ஹெல்த்தை ரியல் டைமில் கண்காணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் பறக்கும்போது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதனா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாஸை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பும். இது மூலமாக முன்கூட்டியே பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும், நடக்க போகிற விபத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். அப்படின்னா ஏன் போயிங் நிறுவனம் அதை செய்யலை? ஏன்னா விமானத்தோட பாதுகாப்பு வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் சார்ந்து இருக்காது, அது பட்ஜெட், பாலிசி மற்றும் குளோபல் கோஆப்ரேஷன் மாதிரியான விஷயங்களை கூட சார்ந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த ஏர் இந்தியா 171 விமானத்தின் விபத்து ஒரு மிகப்பெரிய சோகத்தை தந்தாலும், இன்னொரு பக்கம் இதை நாம ஒரு எச்சரிக்கையாக, ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கொடூரமான விபத்துகள் நடக்காமல் இருக்க இன்னும் மேம்படுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விமான நிறுவனங்கள் எடுப்பாங்கன்னு நம்பலாம்.
பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பிளாக் பாக்ஸஸ்ல இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வெளியாக போகுதுன்னு. சரி, இந்த விபத்துக்கு என்னதான் காரணம்? ஒருவேளை கேப்டன் ஸ்டீவ் சொல்ற மாதிரி இன்ஜின் ஃபெயிலியர் தான் காரணமா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.